இங்க மீராவும் தேவதாசி ஆனதுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையவே ரொம்ப வெறுத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த பெரியவருமே அந்த பொண்ண விடாம ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் மீராவோட உடம்பு ரொம்பவே மோசமான கண்டிஷனுக்கு போயிடுது. ஒரு நாள் மயக்கமும் போட்டு விழுந்துடுறா. அங்க இருக்கிற எல்லாருமே மீராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போய் தனியா பார்க்கும்போது தான் தெரியுது மீரா பிரெக்னன்ட்டா இருக்கா. இதனால அந்த அம்மாவுமே என்ன நான் குடுத்த மாத்திரைய நீ போடலையா? போடலனா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாத்திரை குடுக்க, அவளுமே இல்ல இல்ல இது என்னோட குழந்தை. எனக்குன்னு கிடைச்ச குழந்தை. நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கிடையாது. நீ இந்த மாத்திரைய போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவள அந்த மாத்திரைய போட வைக்கிறாங்க. இதனால அவளுக்குமே பீரியட்ஸ் ஆகுது. சோ கருவுமே கலைஞ்சு போகுது. மறுநாள் மீராவோட அப்பா அவங்க தங்கச்சிய கூட்டிட்டு அந்த பெரியவர பார்க்க வராங்க. இங்க பாருங்க எங்க வீட்ல இப்ப பொருட்கள் எதுவுமே இல்ல. சோ நீங்க தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிக்கும்போது, அவருமே அப்படியா இது உன்னோட 2வது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது பொண்ண ஒரு மாரி பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வையிலேயே மீராவோட அப்பாவுக்கு புரிஞ்சு போகுது. இந்த பொண்ணு அவருக்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த. உடனே அவருமே இங்க பாருப்பா இது உன்னோட 2வது பொண்ணு தானே ரொம்பவே நல்லதா இருக்கா. இவளுமே நீ தேவதாசி ஆக்கிட்ட அப்படின்னா உனக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்ல உனக்கு நிறைய செட்டில்மெண்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கிற அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. உடனே அந்த பொண்ண கூப்பிட்டு இங்க பாருமா உனக்கு தேவதாசி ஆகணும்னு சொல்லும்போது தேவதாசினா என்னோட அக்கா இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காளே அவளால எங்களுக்கு சாப்பாடுலாம் கிடைக்குதே அந்த மாதிரியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதேதாம்மா அப்படின்னு சொல்லும்போது அவளுமே ஓகே எனக்கும் தேவதாசி ஆகணும் நானே எங்க அக்கா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு இதை கேட்டுட்டு என்ன சொல்றதுனே தெரியல அமைதியாவே இருக்காரு. இப்ப மீராவை தனியா ரூம்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப வந்து ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கான். எங்க உன்னையும் அவள மாதிரி கொண்டுட்டாங்களோன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மீராவுமே கேக்குறா யாரு என்னோட ஃப்ரெண்ட் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவளை கொண்டுட்டாங்க அவ அவனோட வழிக்கு வரலன்னு சொல்லிட்டு அவனையுமே கொண்டுட்டாங்க அப்படின்னும் போது நம்ம மீராக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இல்ல இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மீராக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எது எது என்னோட தங்கச்சி மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி அங்க இருந்து வெளியில ஓடுறா.